காலையில எப்பயும் தியானம் பண்ணலான்ட்டு காலையில 3 மணி இருக்கும். 3 மணிக்கு எப்பயுமே நான் தியானம் பண்ணுவேன். அப்படியே தியானம் பண்ணுவேன். மொட்டை மாடில தான் போய் தியானம் பண்ணுவேன். அப்போ போய் உட்காந்துட்டு எப்பயும் போல் மூச்சை வந்து கவனிப்பேன். கண்ணை மூடிட்டு நான் முதுகு தண்டுலேருந்து நேராக தான் இருக்கும். மூச்சை வந்து கவனிப்பேன். அப்படியே அதை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே கவனிக்க அப்படியே அதை மறந்துடுவேன். மூச்சை கவனிக்கங்கிறத அப்படியே அதை மறந்துட்டு அப்படியே புறமூர்த்தி வந்து உத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். புறமூர்த்தியை வந்து உத்து பார்க்க அது வந்து என்ன ஆகும்னா அப்படியே ஆம்லெட் ஆஃப் ஆயில் ஒரு கண்ணு உடச்சிட்டுனா எப்படி இருக்கும். அதே மாதிரி நடுவில் வந்து ஊதா கலர் அதில் இருக்கும். எல்லோ கலரில் இருக்கும். அதே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதை பார்க்க அது மாறியும் கலர் வந்து இப்போ ஊதா நடுவில் வெள்ளை கலர்ல வெளியே உள்ள மருந்து அப்படியே அதை ஊற்று பார்ப்பேன். அது வந்து சடனை வந்து தியானம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதையும் கொஞ்ச நேரம் பார்த்து அந்த மனுஷன் அப்படியே உட்காந்து தியானம் பண்ணிட்டு அவரே கொஞ்ச நேரம் அப்படி பார்க்க அது போக அவருக்குள்ள அதுவும் மனுஷன் மாதிரி இருந்துச்சு. காத்துல அவரு மிதக்க உட்காந்துருக்கு. அவர் வந்து கீழே உட்காந்துருக்கு. அப்படியே வெளியே வந்து சுற்றி பார்க்குது. அது வந்து அது இருக்கிற மனுஷன் இருந்துச்சு. அப்படியே பார்க்க அது நடு கொஞ்சமா அப்படியே மேல அப்படியே கொஞ்சம் மேல போய் அது எங்க இருக்குன்னு சுற்றி அது எந்த ஒரு ஊர்ல இருக்கு. அந்த ஊரை அப்படியே சுற்றி பார்க்குது. அப்படியே பார்க்க இன்னும் கொஞ்சம் மேல போய் வை அப்படியே கொஞ்சமா சுற்றி எல்லா பக்கம் மேல விட்டுட்டு போக முடியல. அந்த உடம்பு ஏதோ ஒன்று கனெக்ஷன் மாதிரி. அதனால ரெண்டுமே பிரியாம ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஏதோ ஒரு கனெக்ஷன் ஒரு மாதிரி இருக்கு. ஒரு நூல் மாதிரி ஏதோ அதை மட்டும் தெரியுது. சுற்றி பார்க்கணும். சடன் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா கீழே வந்துருச்சு. டக்குனு உடம்பு வந்து நேரம் வந்துருச்சு. என்ன மனுஷன் அப்படியே இருக்கிற அந்த மனுஷன் ஒரு ஊதா கலர்ல இருக்கு. அந்த ஊதா கலர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே பார்க்க அந்த உருவம் அப்படியே மறைஞ்சு அந்த வெளிச்சம் வந்துச்சு. அப்படியே நானும் வெளிச்சம் வந்துச்சு. அப்படியே வெளியே வந்துட்டேன். அப்படியே உட்காந்துருந்தேன். அந்த வெளிச்சம் வந்துச்சு. ஆச்சு நானும் யோசிச்சேன். அது என்ன அப்படியே வெளியே எனக்கு அப்படியே உட்கார மாட்டேங்கிறேன். கொஞ்ச நாள் என்னதான் ஆச்சுன்ட்டு நானும் சரி இது ஒரு அனுபவமா யோசிச்சேன். எனக்கு ஒன்று நான் இதை ஷேர் பண்ணுறவங்களும் சரி இந்த மாதிரி ஒரு நல்ல அனுபவமா இருக்குன்ட்டு நான் வந்துட்டேன். அதனால நான் யூடியூப்ல இதை ஷேர் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி